கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து செய்த அதிசயங்களை ஒரு மெசேஜாக பேசலாம் அப்படின்னு சொல்லி ஜெபத்தோடு கூட தேவ சமூகத்திலிருந்து ஆண்டவர் செய்த ஒரு அதிசயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கவனமாக பாருங்கள். ஏன்னா இயேசப்பா பார்த்தீங்கன்னா நிறைய அதிசயங்களை அற்புதங்களை அவர் செஞ்சிருக்கிறார். அவர் செய்த அதிசயங்களை எடுத்து ஒவ்வொன்றாக எழுத இந்த உலகம் கொள்ளாது அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கு மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் பெத்சாயிதா என்கிற ஒரு கிராமத்துக்கு ஆண்டவர் போய் அங்கு ஒரு பிளைண்டுக்கு, ஒரு குருடனுக்கு அவர் செய்த மாபெரும் அதிசயத்தை உங்கள் மத்தியில் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஆவியானவர் என்னை மூடி மறுத்து உங்களோடு பட்சமாய் அவர் பேசுவாராக. நீங்கள் வசனத்தை கேட்கும்போது எனக்கு ஒரு அதிசயம் நடக்கும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், நான் எதிர்பார்த்த அதிசயமே எனக்கு நடக்கும், நான் எதிர்பார்க்காத ஒரு அதிசயமே எனக்கு நடக்குன்னு சொல்லி நீங்கள் இருதயத்தில் விசுவாசத்தோடு இந்த வசன பகுதிக்குள்ளே வாங்க. உங்களுக்கு முதல்ல நம்பிக்கை வரணும். என்ன நம்பிக்கைன்னா, ஏசப்பா எனக்கு அதிசயம் பண்ணுவார், ஏசப்பா என்னை சந்தோஷப்படுத்துவார், நான் ரொம்ப ரொம்ப பிளெஸ்ஸிங் ஆகிடுவேன் அப்படின்ற விசுவாசம் உங்கள் இருதயத்தில் இப்போ பிறக்கணும். விசுவாசம் இல்லாமல் நீங்கள் பிரசங்கத்தை கேட்டாலோ அல்லது நீங்கள் அந்த அதிசயங்களை எடுத்து நாங்கள் சொல்லும்போது நீங்கள் உண்மையாகவே அதுக்கு செவி சாய்க்க முடியாது. ஏன்னா விசுவாசம் முதல்ல உங்கள் இருதயத்தில் இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் என்பதை நான் ஆரம்பத்திலே சொல்லிக்கொள்கிறேன். ஓகேங்களா? இப்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நம்ம மற்ற சுவிசேஷத்தை பார்க்குறத விட மார்க்கில் நிறைய அற்புதங்கள் அதிசயங்களை தெளிவாக எடுத்து பரிசுத்தவான்கள் எழுதியிருக்கிறாங்க. முழுக்க முழுக்க மார்க்கில் நீங்கள் எல்லா வேத பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்திலையும் இயேசு கிறிஸ்து செய்த அதிசயங்களையே அப்படியே எழுதி வச்சிருக்கிறார். ஓகேங்களா? அதில் ஒரு அற்புதத்தை நம்ம இன்றைக்கி சிந்திக்கலாம். இந்த மார்க் 8 நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 22வது வசனம் வாசிக்கிறேன். பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்போது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். கவனிச்சிங்களா? பெத்சாயிதா என்கிற கிராமத்தில் சில நல்லவங்க இருக்கிறாங்க. அந்த நல்லவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே இருக்கிற ஒரு பிளைண்டை கொண்டு வந்து ஏசப்பா கிட்ட விடுறாங்க. விட்டுட்டு, ஆண்டவரே இந்த குருடனை நீங்கள் தொடணும், நீங்கள் தொட்டால் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், இவனுக்கு வாழ்க்கை கிடைக்கும், இவனை எங்களை போல் சந்தோஷமாகிடுவான்னு சொல்லி ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு கும்பல் இயேசுநாதர்கிட்ட அந்த குருடனை அறிமுகப்படுத்துகிறார். ஆண்டவர் அந்த குருடனுடைய உண்மையான நிலவரத்தை பார்க்குறார். இவன் குருடனாக இருக்கிறான், இவனுடைய வாழ்வாதாரம் செத்து போயிருக்குது, இவன் கண்ணும் செத்து போயிருக்குது, இவனுக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, ரொம்ப உடஞ்சி போய் நொறுங்கி போய் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை பார்க்கும்போதே அவன் படக்கூடிய வேதனையை ஆண்டவர் அறிந்தவராய் இந்த இடத்துல அவன் முன்னாடி ஆண்டவர் நின்று இருக்கிறார். நல்லா கவனிங்க. நீங்கள் இப்போ என்ன கஷ்டப்படுறீங்க, எவ்வளோ வேதனைப்படுறீங்க, எவ்வளோ மனசில் வேதனை இருக்குது, எல்லாத்தையும் பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் பார்த்துன்னு தான் இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, இவ்வளோ வேதனைப்படுறேனே, என் குடும்பத்தில் இவ்வளோ கண்ணீர் வேதனைகள் போயின்னு இருக்குது, என் வாழ்க்கை மாறவே இல்லையே, ஒரு நாள் கூட நான் சந்தோஷத்தை அனுபவிக்கலைன்னு சொல்லி அப்படியே கண்ணீரோடு கூட இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். அன்றைக்கு, அதாவது 2026 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் இந்த கிராமத்துக்கு போய் அந்த பிளைண்டுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அவன் மேலே ஆண்டவர் ஒரு இரக்கம் வைக்கிறார். அவன் மேலே அப்படியே ஒரு மன உருக்கத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். மனதுருகி ஆண்டவர் அந்த குருடனுக்கு ஒரு அதிசயம் பண்ணிடலாம், அவனை சந்தோஷப்படுத்தலான்னு சொல்லி அப்பா இந்த இடத்துல கிரியை செய்கிறார். என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரியே, உன்னோட வாழ்க்கை கூட ஒரு பிளைண்டோட வாழ்க்கை போல் கண் இருந்தும் இந்த உலகத்தில் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல் அப்படியே உடஞ்சி கைவிடப்பட்ட ஒரு நிலவரத்தில் கூட நீ இருக்கலாம்.
உன்னை அழைத்த தேவன் என் அன்பு சகோதரியை உன்னை கைவிடவே மாட்டாருமா. நீ ரொம்ப ரொம்ப நல்லா இருப்ப, பிளஸ்ஸிங்காக இருப்ப. உன்னோட சொந்த சகோதரன் போல் என் அன்பு சகோதரி சொல்கிறேன், உன் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுமா. நீ சிரிக்க ஆரம்பிச்சிருவேன். ஓ, என்னோடய வாழ்க்கை மாறிச்சு, என் பிரச்சனை மாறிச்சு, என் போராட்டம் மாறிச்சு, எனக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை என் தேவன் கனப்படுத்திட்டாரு, இப்போ என்னோடய வாழ்க்கை ரொம்ப பிளஸ்ஸிங் ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் பெருமூச்சு விடுவீங்க, ஆனந்த சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா ஏசப்பா உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார், உங்களை பிளஸ் பண்ண வந்திருக்கிறார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார், உங்கள் வருமானத்தை அப்பா ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். உங்களை ஆண்டவர் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க அப்படின்னு வாழ்த்த அப்பா உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். ஏசப்பா உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். என் அன்பு சகோதரி, உண்மையிலேம்மா ஏசப்பா உங்கள் வீட்டுக்கு வந்து உனக்கு அதிசயமான வந்திருக்கிறார். கவலைப்படாதீங்க. மனசில் துக்கத்தை வச்சுக்காதீங்க, மனசில் வேதனையை வச்சுக்காதீங்க. நீங்கள் மனசில் அந்த துக்கத்தையும் வேதனையும் உள்ளே வச்சினீங்கன்னா ஆண்டவர் அற்புதம் பண்ண முடியாது. இப்போ ஏசப்பா உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். நீங்கள் கேட்கலாம், எதுக்கு ஏசப்பா என் வீட்டுக்கு வந்திருக்கிறான்னு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களை சந்தோஷப்படுத்த தான் வந்திருக்கிறார், உங்களை ப்ளஸ் பண்ண வந்திருக்கிறாரு, உங்களை உயர்த்த வந்திருக்கிறாரு, உங்களுக்கு நல்ல ஒரு செழிப்பையும் சமாதானத்தை தர ஆண்டவர் வந்திருக்கிறார். ஓகேங்களா? அதனால் தைரியமாக இருங்க. இந்த வசன பகுதியை மறுபடியும் பாருங்கள். அடுத்த வசன பகுதியில் ஆண்டவர் அந்த குருடனுடைய கையை பிடிக்கிறேன். ஏசப்பா அந்த குருடனுடைய கையை பிடிக்கிறேன். அவன் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த பூமியெலாம் ஒரு குருடன், என்னை யாருமே 10 பைசாவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க, என் கையை இவ்வளோ பெரிய தெய்வம் பிடிக்கிறாருன்னு சொல்லி அந்த குருடன் அன்றைக்கி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். ஆண்டவர் அந்த குருடன் மேலே அவ்வளோ ஒரு அன்பு செலுத்துகிறார் பார். ஆண்டவர் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறார். இந்த உலகமே உங்களை கைவிடலாம், ஆனால் இந்த குருடனுடைய கையை பிடித்த அந்த அன்பான ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு உங்கள் கரத்தை பிடிக்கிறார். உங்களை ஆண்டவர் வழி நடத்துவார். ரொம்ப ரொம்ப நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. சரிங்களா? இப்போது அந்த குருடனுடைய கையை அப்பா பிடிச்சி அவனை கிராமத்துக்கு வெளியே கொண்டு போனாராம். கவனிச்சிங்களா? ஆண்டவர் அந்த குருடனுடைய கையை பிடிச்சி அவனை அப்பா வழி நடத்துகிற, அவனை கிராமத்துக்கு வெளியே கொண்டு போய் அவன் கண்ணு மேலே ஆண்டவர் உமிழ்நீர்னால் ஈரம் பண்ணுற, அதாவது இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன், அவன் கண்ணில் ஆண்டவர் உமிழ்ந்து ஆண்டவர் கேட்குறாரு, எதையாயிலும் காண்கிறாயா அப்படின்னு கேட்குறார். அவன் சொல்கிறான், அவன் கண்ணை ஏறிட்டு பார்த்து அவன் சொல்கிறான், ஆண்டவரே நடக்கிற மனுஷர்களை மரம் போல் எனக்கு அப்படி பில்லர் போல் தெரியுது, மரம் போல் அப்படியே தெரியுது அப்படின்னு ஆண்டவருக்கு அவன் விளக்கம் கொடுக்குறான். மறுபடியும் ஆண்டவர் அவன் மேலே இறக்கம் வச்சு அவன் கண்கள் மேலே கையை வச்சு அவன் ஏறிட்டு பார்க்கும்படி செய்து அவனை ஏசப்பா சந்தோஷப்படுத்துகிற. என் அன்பு சகோதரியே, இப்பேற்பட்ட மாபெரும் அதிசயம் செய்த ஆண்டவர் ஊருக்கு உன்னுடைய வீட்டுக்கு இந்த அப்பா வந்திருக்கிறார்மா. இந்த ஏசப்பாவுக்கு உன் இருதயத்தில் இடம் கொடுப்பாயானால் என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கை கூட ஒரு நிமிஷத்தில் மாறிடும். நீங்கள் நினைக்கிறீங்க, என் வாழ்க்கை மாறவே இல்லையே, என் பிரச்சனை மாறலை, என் குடும்பத்தில் சந்தோஷ சமாதானம் இல்லையேன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப இப்போது மனசில் ரொம்ப துக்கத்தோடு கூட இருக்கலாம். ஏசப்பா என் மூலையை சொல்கிறாரு, நான் உன் வீட்டுக்கு வரேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு ஒரு அதிசயம் காட்டுவேன்னு சொல்லி அப்பா உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கி நம்ம தியானித்த அந்த வசன பகுதியை எடுத்துக்கின்னு ஏசப்பா என் ஊருக்கு வாங்க, என் வீட்டுக்கு வாங்க, என்ன ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, வருமானத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா கர்த்தர் உங்களையும் கூட வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். உன் மனசில் இருக்கிற துக்கமெல்லாம் மாறிடும். ஓகேங்களா? நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். இது ஃபஸ்ட்டு எபிசோடு, அதனால் நீங்கள் இந்த எபிசோடை நீங்கள் பார்த்துருக்குறீங்க. இனி இயேசு கிறிஸ்து செய்த அதிசயத்தை நம்ம யூடியூப் சேனலில் புது மெசேஜாக நான் வெளியிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பேச, சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல, அநேகமாயிரம் ஜனங்கள் பார்க்க தயவுசெய்து எல்லாரும் ஜெபிங்க. நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஜெப உதவி தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் என்னோடய நம்பர் இருக்குது, நீங்கள் என்கிட்ட ஆவியில் ஏவப்பட்டால் ஜெபம் பண்ணிக்கொள்கிறான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. God bless you. Praise the Lord.